ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நான் எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சு வைக்கிறேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணேன்னா, மசாலா பொடியெல்லாம் அரைச்சிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கரம் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஜாதி பத்தி, அப்புறம் ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை எல்லாமே சும்மா லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. இதோட அளவுகள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் சீரகத்தூள் அரைக்க போகிறேன். இதே மாதிரி தான் சீரகமும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான பொருள் என்னென்னா மிளகு. இந்த மிளகை இதே மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இதையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுமே நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா மசாலா தூளும் வீட்டில் தான் அரைச்சிப்பேன். அடுத்ததாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் என்னென்னா தேங்காய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை ஓடிலேருந்து எப்படி ஈஸியாக எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிற டிப்ஸ் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி வெறுமா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பொரியலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதை நான் நார்மலாகவே இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணுறதால நம்ம டேஸ்ட்டெல்லாம் மாறாதான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு கோடு போட்டுக்கிறேன்னா, நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 1 க்யூப் இல்லை 2 க்யூப் எவ்வளோ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி 2 க்யூப் எடுத்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சாலே போதும். நல்லா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல நல்ல டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது புளி பேஸ்ட்டு. இது கூட 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த புளி பேஸ்ட்டு எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் பச்சை பட்டாணி இந்த மாதிரி உரித்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நீங்கள் 1 to 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்ததை நான் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஃப்தியாருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ரூஅப்ஸா கூட வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எந்தெந்த மாதிரியான ரம்ஜான் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.